அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் 52% மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்தின பிறகு 3 ஆண்டில் 18% மின் உயர்த்திட்டாங்க. இப்போ 52 18 70% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்னு வச்சுருக்கிறாங்க. பீக் ஹவரில் அதிக மின் கட்டணம் சொல்கிறாங்க. தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலையெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இதையெல்லாம் பேசுவதற்கு எண்ணித்தான் இந்த அரசு மீது எந்த குறையும் சொல்லக்கூடாது. குறை சொல்ல முற்பட்டா உடனே மைக்கை துண்டிச்சிருவாங்க, பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சட்டப்பேரவை தலைவர் மூலமாக எங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டு நாங்கள் வெளிநடப்பு தான் செய்யணும். அதை எதிர்பார்த்து தான் இந்த செயலை செய்திருப்போம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். சரியான கேள்வி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் என்று. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, 5ஆவது வருஷம் வரப்போகுது, இது வரைக்கும் நிறைவேற்றலை. இது மக்களும் கேட்குறாங்க, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. பிரதான எதிர்க்கட்சி நண்பர்களும் நாங்களும் சட்டமன்றத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த விடியா ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனையை அவர் பொருட்படுத்துதில்லை. 2021 தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றி ஆட்சி வருவதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.